வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட் கருணைநாதன். ஒரு ஜாதகத்திலே நாம் சூரியன் என்பது அரசனை குறிக்கக்கூடியது. அதே போல ஜாதகத்தில் அதிக பாகை இருக்கக்கூடிய கிரகத்தை ஆத்மகாரகன் என்று சொல்லுவோம். ஒரு ஆப்பில் போட்டு ஏகே அப்படின்னு ஜெய்மினின்னு இருக்கும். ஸ்க்ரால் டவுன் பண்ணால் ஏகேன்னு வரக்கூடியது ஆத்மகாரகன் என்று பொருள். ஒரு ஜாதகத்திலே சூரியன் அதிக பாகையில் இருந்தார். அவர் அப்பா பல்வேறு பிறவிகளிலே அவருக்கு தந்தையாக இருந்திருப்பார். ஏதோ அவரிடம் ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பல பிறவிகளில் ஒரே கேரக்டரை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட உரிமையும் ஜாஸ்தி, கடுமையும் ஜாஸ்தி. இந்த ஆத்மகாரக கிரகம் என்று சொல்லக்கூடியது எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் என்றால் மனைவியை குறிக்கும் ஒரு ஆண் ஜாதகத்தில். அதே நபர் பல்வேறு பிறவிகளில் மனைவியாக பிறந்திருப்பார். ஆத்மா என்றால் நம்முடனே இருக்கக்கூடிய ஒரு பொருள், நாமவே இருக்கக்கூடியது. அப்போ இந்த ஆத்மகாரக கிரகம் ஒருவருக்கு லக்னத்திலேயே இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு மேஷ லக்னம், அவருக்கு அதிக பாகையில் ஒரு கிரகம்ன்றது மேக்சிமம் 30 டிகிரியில் இருக்க முடியும். ஏன்னா ஒரு வீட்டோடைய ஒரு ராசி கட்டத்துடைய அளவு 30 டிகிரி, 29 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மேஷத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதகர் என்னென்னா லக்னம்னு வச்சுக்கோங்க, தன்னை பற்றி அவர் அதிகமாக கேர் எடுத்துக்கணும். அவரோட டியூட்டி என்ன அப்படின்றத அந்த ஆத்மகாரக கிரகம் சொல்லும். ஒருவருக்கு 2ஆம் இடத்திலே ஒரு ஆத்மகாரக கிரகம் இருக்குது. செவ்வாய் 29 டிகிரியில் இருக்குது. இது சூரியன் 28 டிகிரியில் இருக்குது. சந்திரன் 15 டிகிரியில் இருக்குன்னா இங்கே செவ்வாய் தான் ஆத்மகாரகன். அப்போ இவர் என்ன பண்ணணும்? முருகனை நிறையா கும்பிடணும். எந்த கிரகம் ஆத்மகாரக கிரகமோ அதுக்கான வழிபாடுகள் நிறையா இருக்கணும். சூரியன்னா சிவன், செவ்வாய்னா முருகன், சந்திரன்னா பராசக்தி, சுக்கிரன்னா லக்ஷ்மி, புதன்னா பெருமாள், ராகுன்னு சொன்னால் துர்கை, கேதுன்னா விநாயகர், சனீஸ்வரன்னா காளி, கருப்பன்னா சாமி. அப்போது எந்த கிரகம் ஆத்மகாரக கிரகமாக இருக்கிறதோ அது சார்ந்த வழிபாடுகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது புதன், வியாழன்னா குரு, இந்த வழிபாடுகள் ஒரு பெரிய ஒரு நன்மையை தரும். இந்த ஆத்மகாரக கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கான வேலையை செய்யணும். உதாரணமாக ஒருவருக்கு ஆத்மகாரக கிரகம் சுக்கிரன்னு வச்சுக்கோங்க, 3ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னா கம்யூனிகேஷன், தன் உறவினர்களோட நல்ல ஒரு கம்யூனிகேஷன்லாம் மெயின்டைன் பண்ணணும். 4ல் இருந்ததுன்னா அம்மா மேலே ரொம்ப அன்பு செலுத்தணும். 5ஆம் இடத்துல இருந்தால் கல்வி, குழந்தைகளில் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். 6ஆம் வீட்டில் இருந்தால் வேலை செய்கிற ஆஃபீஸில் இன்னும் சிறப்பாக செயல்படணும். 7ஆம் வீட்டிலே ஆத்மகாரக கிரகம் இருந்தால் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ஒரு உரிய முக்கியத்துவத்தை தர வேண்டும். 8ஆம் இடத்திலே இருந்தால் ஆன்மீகத்திற்கும் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். 9ஆம் இடத்திலே இருந்தால் நெடுந்தூர பயணங்கள், பெற்றோர் போன்றவற்றிலும் குருநாதர்கள் போன்றவற்றின் மீதும் பக்தி இருக்க வேண்டும். 10 என்றால் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 11ன்னா லாபத்தை பெருக்கக்கூடிய வழிவகைகளிலே யோசிக்க வேண்டும். 12 என்றால் தியானம், தவம் போன்றவற்றிலும் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் கூட தேடலாம். இந்த ஆத்மகாரக கிரகம், இந்த ஆத்மகாரக கிரகம் என்பது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதே. அப்போது ஒரு மனிதனுக்கு இயல்பான ஆத்மகாரக கிரகம் எது என்றால் சூரியன். சிவ வழிபாடு மிக மிக அவசியம். இப்போது மீண்டும் வருவோம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அதே போல் முக்கியமான கிரகம் என்றால் செவ்வாய். இந்த செவ்வாய் சூரியனோட சேர்ந்துடக்கூடாது அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. சூரியனும் செவ்வாயும் ஒரே வீட்டிலே இருந்து விட்டால் கணவன் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. அதுவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மிதுன லக்னமாக இருக்கிறது. 3ஆம் இடத்திற்குரிய சூரியன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார், செவ்வாயோடு அமர்ந்து விடுகிறார். அப்போது 7ஆம் வீட்டிற்குரிய குரு 2ஆம் இடத்திலே உச்சமாக அமர்ந்திருக்கிறார். தனித்த குரு கடகத்தில். 2ஆம் இடத்திலே குரு இருந்தாலே காரகோ பாவ நாஸ்தி என்பார்கள். அப்போல்லாம் கணவனுடைய ஆரோக்கியத்திலே சிறப்பு கவனங்களை செலுத்த வேண்டும். அப்போது ஒரு பெண்ணோட ஜாதகம்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் முருகப்பெருமானை அவ்வப்போது வேண்டி வணங்க வேண்டும். முருகப்பெருமானது வழிபாட்டிற்கு ஏதாவது பன்னீர் போன்ற சிறிய அல்லது ரோஜாப்பூ மலர்களை வாங்கி தந்து வழிபட வேண்டும். ஏனென்று சொன்னால் இரண்டுமே வெப்பம் சார்ந்த கிரகங்கள்.
எப்போவுமே இந்த வெப்பம் சார்ந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே கட்டத்தில் இருப்பது என்று சொல்லுவது அவ்வளவு சிறப்பு கிடையாது. உதாரணமாக குரு, சூரியன், செவ்வாய் இவையெல்லாம் ஒரே கட்டத்திலே அமருவது, அல்லது குரு, சூரியன், புதன் அமர்ந்தால் கூட ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸை தருவதையெல்லாம் அனுபவத்திலே பார்க்கிறேன் இப்போல்லாம். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அதை கண்டு அச்சப்பட தேவையில்லை. அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கணும். இன்றைக்கி 2 விஷயத்தை பற்றி பேசணும். ஒன்று, நான் சொன்னதை போல் பெண்களின் ஜாதகத்திலே எங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படின்னு பேசினோம். அப்புறம் ஆத்மகாரக கிரகத்தை பற்றி பேசினோம். இதை தவிர மற்றொன்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பித்ருபக்ஷம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஏதோ ஒரு வீட்டிலே சேர்ந்திருந்தால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு பித்ருதோஷம் இருக்கும். உதாரணமாக மிதுன லக்னம்னு வச்சுப்போமே. மிதுன லக்னம், லக்னத்துக்குரியவன் புதன், 12ஆம் வீட்டிற்குரியவன் சுக்கிரன். எங்கோ ஒரு இடத்திலே இவர்கள் இணைந்திருப்பார்கள். ஒரு பித்ருதோஷத்தை காட்டும். மேஷ லக்னம், செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் ஏதோ ஒரு இடத்துல குருமங்கள யோகம்னு சொன்னாலும் கூட ஒரு பித்ருதோஷத்தை அது சுட்டி காட்டும், தந்தைக்கும் மகனுக்கும். அதே போல் சூரியனும் சனியும் சேர்க்கை அல்லது பார்வை. சூரியன் ஏதேனும் வகையிலே ராகுவுடனோ கேதுவுடனோ அமர்ந்து விடுவது, இதெல்லாம் பித்ருதோஷத்தை காட்டும். இந்த பித்ருதோஷம் என்று சொன்னாலே, இந்த பித்ரு மகாலய அமாவாசையெல்லாம் வரப்போகிறதுனால எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, ஏதோ ஒரு வகையிலே ஒரு பசுவிற்கு ஒரு வாழைப்பழமோ ஏதோ தன்னால் இயன்றதை தந்து வழிபடுவது. அதே போல் அருகே உள்ள ஏதோ ஒரு ஆலயங்கள், சிவாலயத்துக்கோ ஒரு அன்னை பராசக்தியின் ஆலயத்திற்கோ விஷ்ணுவின் ஆலயத்திற்கோ செல்வது, இவையெல்லாம் மிக மிக நன்மையை தரக்கூடியது. பித்ருக்களின் வழிபாடும் குலதெய்வத்தின் வழிபாடும் பல்வேறு இன்னல்களை வரக்கூடிய காலகட்டத்திலே அகற்றும். ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம் லக்னம் நாம, 5ஆம் இடம் நம் பூர்வ புண்ணியம் எனும் சொல்லக்கூடிய பித்ருக்கள் குலதெய்வம், 9ஆம் இடம் நம்முடைய உபாசனா தெய்வம், நம்முடைய பாக்கியஸ்தானம், குரு, அப்பா, இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றுடுறோம். இதிலும் மிக மிக முக்கியம் என்று சொன்னால் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் என்பது பித்ருக்களால் தான் நமக்கு அருள முடியும். எனவே அதுவும் இந்த பித்ருக்களுக்குரிய மகாலய அமாவாசை பித்ருபக்ஷம் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமானது. அனுதினமும் முன்னோர்களை சிறிது நிமிடமாவது பிரார்த்தனை செய்ய துவங்குங்கள். உங்கள் ஆத்மகாரகன் ஏதேனும் வகையிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் ஜாதகத்திலே, அல்லது நான் சொன்னதை போல இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இதெல்லாம் ஜாதகத்தில் இருந்தாலோ, அல்லது பித்ருக்களின் தோஷங்கள் இருந்தாலோ, இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய முன்னோரின் வழிபாடானது அவற்றை அகற்றிவிடும். 12ஆம் இடத்திலே சனீஸ்வரர் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கூட 12ஆம் இடத்திலே சனீஸ்வரரும் மாந்தியோ சேர்ந்து இருந்துட்டாங்கன்னாலாம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தடங்கள் எல்லாத்தையும் கொடுத்துரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில். அதுவும் அந்த 12ஆம் இடம் சனீஸ்வரருக்கு அகைன்ஸ்டான வீடாக போயிடுச்சுன்னா இன்னும் பிரச்சனை அதிகப்படுத்திடும். உதாரணமாக சிம்மத்திலெல்லாம் இருந்தால். எனினும் அவ்வாறு இருந்தால் கூட பித்ருபக்ஷத்தில் ஒரு 10 நிமிஷமாவது காசி விஸ்வேஸ்வரனையும் அன்னபூர்ணியையும் நினைத்து, அம்மா ஏதான நான் எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாமல் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடவும் என்று வேண்டி வணங்க துவங்கிவிட்டால் சரியாகிவிடும். நன்மைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்துவிடும். சிவ சிவ.